செய்தியாக பார்க்கிறோம். அந்த வகையில் பழனி சட்டமன்ற தொகுதியில் பாண்டி போட்டியிடுகிறார். கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சின்னதுரை, பத்மநாபபுரம் தொகுதியில் செல்லசாமி, அதேபோல திருவொற்றியூரில் கந்தராஜன், கீழ்வேளூர் தொகுதியில் லதா ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, விவரங்கள். நந்தா, திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் 5 வேட்பாளர்களை தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு தேர்வு செய்து அறிவித்துள்ளது. இதில் பழனி சட்டமன்ற தொகுதியில் அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் என் பாண்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கந்தர்வக்கோட்டையில் அக்கட்சியின் மாநில குழு உறுப்பினர் எம் சின்னதுரை அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராகவும் மாநில குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர் செல்லசுவாமி பத்மநாபபுர வேட்பாளராகவும், அதே போல திருவொற்றியூர் தொகுதிக்கு எல் சுந்தர்ராஜன், இவர் மாநில குழு உறுப்பினராக இருக்கிறார். இவர் திருவொற்றியூரில் போட்டியிடுகிறார். அதே போல கீழ்வேளூர் தொகுதியில் நாகப்பட்டின மாவட்ட செயற்குழு உறுப்பினரான லதா வேட்பாளராக களமிறங்குகிறார். குறிப்பாக கீழ்வேளூர் தொகுதியில் பாமக போட்டியிடுகிறது. அதில் பாமகவின் பொதுச் செயலாளர் வடிவேலு ராவணன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து லதா கீழ்வேளூர் களமிறங்குகிறார். அதே போல கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கந்தர்வக்கோட்டையில் எம் சின்னதுரை போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே தற்போது கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவருக்கு 2வது முறையாக தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பத்மநாபபுரம் தொகுதி பாஜக போட்டியிடுகிறது. அந்த தொகுதிக்கு ஆர் செல்லசுவாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதை தவிர்த்து 2 தொகுதிகள் பழனி மற்றும் திருவொற்றியூர் அதிமுக களம் காணும் தொகுதி. இந்த 2 தொகுதிகளில், அதாவது திருவொற்றியூரில் அதிமுக வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பனை எதிர்த்து சுந்தர்ராஜன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பழனி தொகுதியில் அதிமுக ரவி மனோகரன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து என் பாண்டி போட்டியிடுகிறார். இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அப்போது அவர் வெற்றி பெறவில்லை. இந்த முறை மீண்டும் அவருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. நந்தா, நன்றி தமிழரசி விவரங்களுக்கு.